அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் வேலை செய்ய விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பாய்லர்ஸ் பற்றி சம்மந்தப்பட்ட வால்வு பற்றி சொல்லியிருந்துட்டு இருந்தேன் போன வீடியோவில். இன்னும் மிச்சம் இருக்கிற இந்த வால்வுகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் பாய்லரில் என்னென்ன வால்வு ஐட்டம் இருக்குது, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கற்றுக்கணும், எப்படி எந்த மாதிரி வந்து இது ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் கம்பெனியில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல வால்வு வந்து எந்த வால்வு போடணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆப்ரேட்டராக இருக்க முடியும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வால்வு பற்றி சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இது முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து குளோப் வால்வுங்க. இந்த குளோப் வால்வு எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டீம் லைனு, மொபரி இந்த மாதிரி இடத்துல வந்து கிரிட்டிக்கலான இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. எதனாலனா இது வந்து மைனூட்டாக க்ளோஸ் பண்ணி, அதாவது சின்ன ஸ்டீம் லீக் கூட வரவிடாமல் பார்த்துக்கோ. ஏன்னா முடிஞ்சால் இந்த கிளானில் இருக்கிற லீக்கேஜ் மட்டும் தான் வரும். மற்றபடி அந்த இடத்துல ரோப் மாற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆயில் ரோப்னு சொல்லுவாங்க, அதை ஆயில் சீல் ரோப் வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் ப்ராப்ளம் வராது இந்த வால்வில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிறது கேட் வால்வு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து இந்த டிஸ்க் கீழே வந்து மேலே வர மாதிரி டைப்பில் இருக்கும். இதுதான் கேட் வால்வு. இப்போ இது பால் வால்வு. இது பால் வால்வு நிறைய இடத்துல ஸ்டீம் லைனில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பட்டர்ஃப்ளை வால்வு. இந்த பட்டர்ஃப்ளை வால்வில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீம் லைன் யூஸ் பண்ணாங்க, வாட்டர் லைனில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது டைபராம் வால்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்வு வந்து அதே இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அடிக்கடி ப்ராப்ளம் வர்ற வால்வு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வால்வில் போகிறத தவிர்த்துக்குங்க. இது வந்து பிஸ்டன் வால்வ்ஸு. இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னா அதாவது அதிகமாக ப்ராப்ளம் வராது இந்த வால்வு. அதனால தான் இந்த மெக்கானிக்ஸ்க்காண்டி இந்த வால்வு வாங்குவாங்க. ஸ்ட்ரெயிட் ஓப்பன் க்ளோஸ் தான் இதில். இது வந்து நெட்டில் வால்வ்ஸ்னு இது வந்து இந்த ஸ்டீம் லைனில், அப்புறம் இந்த மெயினாக அந்த ஃப்ளோ மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயலில் ஸ்டீம் லைனில் எவ்வளோ ஃப்ளோ போகுது ஸ்டீமு அப்படிங்கிறத செக் பண்ணுற இடத்துலலாம் இந்த மாதிரி வால்வுகள்லாம் அந்த ஃப்ளோ வால்வுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இது அது கூட சேர்ந்த வால்வு தான். இந்த ஃப்ளஷ் பட்டப் வால்வுலாம் இது என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வால்வில் பார்த்து திருப்ப முடியாது. இதுக்காண்டி நம்ம ஸ்டீம் லைனை பூரா கண்ட்ரோல் பண்ணி திருப்பிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி வால்வுகளை வாங்கி போட்டுக்குவாங்க. ஏதோ ஒரு கேட் வால் டைப்பு. இது கண்ட்ரோல் வால்வு. இது என்னென்னா இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா கண்ட்ரோல். இது வந்து ஃபீடு பம்பு எவ்வளோ நேரம் ரன்னிங் ஆகணும், பாய்லரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஒரே லெவலில் ஒரு 5 பாயிண்டில் 100% 75% தண்ணி பாய்லரில் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அதே பர்சன்டேஜில் ஒரு 2-3% மட்டும் ஏறி இறங்கி அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபீடு வால்வு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வால்வு தான். ரெண்டாவது கீழே வந்து டி டைப்பு ஒய் டைப்பு வால்வு. இது ஒய் டைப் என்ன வால்வுனா இதெல்லாம் ஸ்டீம் லைன் யூஸ் பண்ணுறது தான். இடத்தலான ஏரியாலெல்லாம் இந்த வால்வு மாதிரி டைப்பில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்விப்பிங் என்ஆர்வினா இது என்னென்னா, இது என்ஆர்வி வால்வு, நான் டன் வால்வு. இது இந்த இடத்துலனா ஸ்டீம் லைனு, வாட்டர் லைன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோரிக் வால்வுனா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வால்வுகளை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் டன்னேஜ் அதிகமாக இருக்கிற வால்வு யூஸ் பண்ணுறது. இது எவ்வளோ ஃப்ளோ போகிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து பிஸ்டன் என்ஆர்வினா, இது என்ஆர்வி வால்வுனா நான் டன் வால்வு தான். இது எவ்வளோ ஃபோர்ஸுக்குன்னா இதெல்லாம் அதிக ஃபோர்ஸுக்கு இடத்துல யூஸ் பண்ணுற என்ஆர்வி வால்வு. பெரிய பாய்லர்ஸ் டன்னேஜ் 10 டன்னு 50 டன்னு இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுற என்ஆர்வி நான் டன் வால்வுங்க. இது பிஆர் வால்வு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு ப்ரெஷர் பார்க்கக்கூடிய ஒரு வால்வு தான் இது. இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால் இதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பொதுவாக ஃப்ளோ மீட்டர் வாங்கி போட்டு போயிடுறாங்க. மேலே பார்த்திங்கன்னா சைடு வால்வு. இது வந்து இந்த வால்வும் நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது எவ்வளோ ஃப்ளோ போகுது, எவ்வளோ ஸ்டீமோட ஃபோர்ஸை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வால்வுங்க. பிபிஆர் வால்வ்ஸ்னு பார்த்திங்கன்னா இது வந்து இது என்னென்னா இந்த ஃபீடு பம்பு ஏரியாஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க முதல்ல ஆரம்பத்தில். இப்போல்லாம் இந்த வால்வுலாம் போடுறதில்ல. இதுக்கு பொதுவாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் வால்வு அதை போட்டுறாங்க. இது வந்து நிறையா ஆட்டோமேட்டிக்கும் இருக்கிறதுனால ஈஸியாக ஒர்க் ஆகுங்க. இது இங்கே கீழே பார்த்திங்கன்னா இது வந்து ஏர்லைன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஏர்லைன் லாக்கு இது வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம், ஃபோர்ஸ் அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி டைப்பில் யூஸ் பண்ணுற வால்வுங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோலாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.